ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கும்போது சரி தோசை மாவு இருக்குல்ல, ஸோ அப்படியே ஒரு கிறிஸ்பாக ஒரு தோசை போட்டுட்டேன். அப்படியே ஒரு தேங்காய் சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப கிறிஸ்பான ஒரு தோசை தான் பண்ணிவிட்டு கோக்னட் சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு சிறப்பாக. லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு செஞ்சு ஆகணும். ஸோ கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார் சாம்பார் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கூட்டு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன காம்போ வரும் அப்படின்னா அந்த புளிக்குழம்பு தான். வெண்டைக்காய் நிறையாவே இருந்துச்சு. ஸோ பட் 10 ருப்பீஸ்க்கே ரொம்ப நிறைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வெண்டைக்காய் இப்போ சீசன் போல் இருக்குது, ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. ஸோ வெண்டைக்காய் போட்டு நல்லா புளிக்குழம்பு பண்ணிவிட்டு நான் கோஸ் போட்டு கூட்டு மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த காரக்குழம்புக்கு அந்த புளிக்குழம்புக்கு. ஸோ அந்த காம்பினேஷனோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இந்த புளிக்குழம்புக்கு எது வச்சு சாப்பிட்டாலும் சூட் ஆகுது. இந்த எக் ஆம்லேட், சிம்பிளாக ஒரு அப்பளம் வத்தல், ஸோ எப்படின்னாலும் அது நல்லா சூட் ஆகும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ புளிக்குழம்புனா அப்பளம் இல்லாமையா, ஸோ அதில் ஒரு 2 அப்பளம் பொரித்து மதியானம் லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. டேஸ்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தென் பசங்க எதாவது கிறிஸ்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கேட்டிருந்தாங்க. ஸோ வடை மட்டும் பண்ணி கொடுத்தேன். பண்ணிவிட்டு நல்லா சூடாக இஞ்சி டீ போட்டாச்சு. இப்படி தான் இன்றைக்கி டே முடித்தோம். நைட்டுக்கு 2 பனானா மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.